அவன் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவன். அவன் எப்படி என்ன ஓவர்டேக் பண்ணலாம்? அதான் அவன் கிட்ட நான் சவால் விட்டு வந்திருக்கேன். இந்த வீட்ல அடுத்து நீதான் வந்து இருக்கணும், நீதான் மயக்கம் போட்டு விடணும், நீதான் மாங்காய் சாப்பிடணும், சாம்பார் சாப்பிடணும். ஐயோ முடியல, போய் தூங்கு போ. ஏய் என்ன அஞ்சலி மறுபடியும் தூங்கு தூங்குன்னு சொல்லிட்டே இருக்கிற? தூங்குறதுக்கா இவ்வளவு நேரம் நான் மூச்சு பிடிச்சி பேசிட்டு இருக்கிறேன். ஏய் என்ன அஞ்சலி? என்ன அஞ்சலி? என்னடி என்ன தள்ளி விடுற? நான் உன் புருஷன்டி. குடிச்சிருக்கிற புருஷன் கிட்டலாம் நான் கிட்ட வரமாட்டேன். அஞ்சலி இதெல்லாம் ரொம்ப ஓவர்டி. நான் சில விஷயங்கள்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட். என்னைக்கெல்லாம் நீ இப்படி குடிச்சிட்டு வரையோ அன்னைக்கெல்லாம் லீவு. ஐயோ என்னது லீவா? ஆமா லீவு தான். அஞ்சலி 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 ப்ளீஸ் அஞ்சலி சொல்லல ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நோ மீன்ஸ் நோ. சீக்கிரம் அப்பா ஆகணுங்கிற ஆசை இருந்துச்சுன்னா இனிமே குடிக்கவே கூடாது. ஒழுங்கா போய் படு. ஐயோ நான் எவ்வளவு ஆசை ஆசையா வந்தேன். இப்படி ஏமாத்துறாளே. பாத்துக்கிறேன்டி, நான் பாத்துக்கிறேன். ஒரு நாள் நீங்க பக்கத்துல நெருங்கி வருவல்ல, அப்ப நான் பாத்துக்கிறேன். எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. ஹலோ, என்ன பண்ற? தூங்க போறேன். புரியல. இன்னைக்கு நீ கட்டில்ல படுக்க கூடாதுன்னு சொல்றேன். ஏன்னா நீ குடிச்சிருக்க ராஜா. ஒழுங்கா போய் சோஃபால படு, இல்ல தரையில படு. நோ பெட் ஃபார் டுநைட். அஞ்சலி இதெல்லாம் ரொம்ப ஓவர்டி. குடிக்கிறவன்லாம் பொண்டாட்டி பக்கத்துல படுக்கூடாதுன்னா இந்த ஊர்ல பாதி பேர் வெளியதா படுக்கும் தெரியுமா உனக்கு? இந்த அஞ்சலிக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அத ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணுவேன். சோஃபா இல்லனா கீழே படு. பழி வாங்குற? வச்சுக்கிறேன்டி உன்னை. வச்சுக்கிறேன். பெருசா பழி வாங்குறாளாமா. ஆசையா இருந்தனே, என் ஆசையெல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டாலே. ஒரே ஒரு புள்ள பேக்கிறதுக்கு நான் படுற பாடு இருக்கே ஆண்டவா.